நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியே வரும்போது கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம். அது அந்த பழக்கம் இப்போ வந்து எப்படி ஆச்சுன்னா, ஜஸ்ட்டு உட்கார்ற மாதிரி காமிச்சிட்டு ஒரே ஓட்டம். அதுலேயும் நியாயம் இருக்குது. ஏன்னா இந்த இயந்திர கதியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் கோயிலுக்கு வர்றதே பெரிய காரியங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏதோ கோயிலுக்கு வந்தோமா, கும்பிட்டோமா, உடனே போனோமா அப்படிங்கிறது இல்லாமல் அங்கேயே உட்காந்து என்னத்தை பண்ணுறது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது எதுக்காக அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணாங்க பெரியவங்கன்னா, அதாவது நம்ம கோயிலுக்குள்ளே கொஞ்ச நேரம் நின்று கடவுளை கும்பிட்டுட்டு நமக்கு சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு டகால்னு வெளியே வந்துடுறோம். அப்போ வெளியே வந்து கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து கடவுளை பற்றின நினைப்பு, அதை கடவுள் நமக்கு செய்கிற நன்மைகள், அதனால் கொடுக்குற அனுகிரகம், அதனால் நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லதாக போகுது, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். ஓகே, அந்த மாதிரி சிந்திக்கும்போது மற்றவங்கள்ட்ட எல்லாம் வளவளன்னு பேசாமல் நம்ம தனியாக ஒரு இடத்துல உட்காந்து இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நன்றி சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதுக்கு தான் உட்காந்துட்டு போங்கிறாங்க. ஓகே, அது என்ன ஸ்லோகம்னா, அநாயாசேன மரணம் வினாதைனேன ஜீவனம் தேகாந்தே தவ சாநித்தியம் தேகிமே பரமேஸ்வரம். அதாவது நான் வாழும்போது யாரையும் சார்ந்து வாழாமல் கைகாலெலாம் நல்லா இருக்கட்டும், அதே மாதிரி என்னோடய மரணமும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் ஈஸியாக நடக்கிற ஒரு மரணமாக இருக்கணும். வாழும்போது தெய்வ சிந்தையோடு வாழணும். தேகிமே பரமேஸ்வரம், கடைசியில் அந்த இறைவனடி போய் சேரணும் அப்படிங்கிற இந்த 4 லைன் உள்ள ஸ்லோகத்தை சொல்லிட்டு மெதுவாக நடந்து வீட்டுக்கு போகணும். அதுதான் அதோட ஐதீகம்.